மலையாளத்திலிருந்து இறக்குமதியாகும் நடிகைகளின் பின்னால் போகும் போக்கு தமிழ் சினிமாவில் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் குறிப்பிட்ட ஒரு நடிகையின் நடிப்பை பார்த்துவிட்டு அவரது திறமை மற்றும் அவர் நடித்த படத்தின் வெற்றி ஆகியவற்றின் அடிப்படையில் தான் வாய்ப்பு கொடுத்தார்கள். இந்த வழக்கம் தற்போது இல்லை. ஒரு நடிகை நடித்த முதல் படம் வெளியாகும் முன்பே அந்த நடிகையை தேடி போய் அவரது காலடியில் கோடிகளை கொட்ட ஆரம்பித்து விட்டார்கள். கடந்த வருடம் கீர்த்தி சுரேஷ் பின்னால் போனார்கள். ரஜினி முருகன் என்ற படத்தில் அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மட்டும்தான் வெளியாகியிருந்தது. இயக்குனர் AL விஜய் அடுத்த பிளைட்டை பிடித்து போய் இது என்ன மாயம் படத்திற்கு கீர்த்தி சுரேஷை ஒப்பந்தம் செய்து வந்தார். ரஜினி முருகன் படம் வெளியாவதற்குள் 4-5 படங்களில் கமிட் ஆகி கோடிகளில் சம்பளம் கேட்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டார் கீர்த்தி சுரேஷ். இந்த வருடம் மற்றொரு மலையாள வரவான மஞ்சிமா மோகனை துரத்த ஆரம்பித்துள்ளனர். கௌதம் மேனன் இயக்கத்தில் அச்சம் என்பது மடமேட படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிப்பதன் மூலம் தமிழுக்கு வருகின்றார் மஞ்சிமா மோகன். இவர் நடித்த முதல் படமே இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை. அதற்கு முன்பதாகவே வேறு 2 படங்களில் நடிக்கவும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. சுந்தரபாண்டியன், இது கதிர்வேலன் காதல் படங்களை இயக்கிய எஸ் ஆர் பிரபாகரன் அடுத்து விக்ரம் பிரபுவை கதாநாயகனாக வைத்து ஒரு படத்தை இயக்குகின்றார். சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் DG தியாகராஜன் தயாரிக்கும் இப்படத்தில் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடி மஞ்சிமா மோகன் தான். இந்த படம் தவிர உதயநிதி ஸ்டாலினும் விஷ்ணு விஷாலும் இணைந்து நடிக்க சுசீந்திரன் இயக்கும் படத்திலும் மஞ்சிமா மோகன் கதாநாயகியாக நடிக்கின்றார். இவ்விரு படங்கள் தவிர வேறு 2 படங்களிலும் நடிக்க கமிட் ஆகி இருக்கின்றாராம் மஞ்சிமா மோகன்.